ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் ப்ளஸ் வந்து குளோபல் லெவலில் உள்ள நெகட்டிவ் நியூஸஸ் வந்து மார்க்கெட்டில் அக்செப்டபிள் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 203 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,565 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 585 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 80,599 பாயிண்ட்ஸ். நிஃப்டி பேங்க் 344 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 55,617 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 682 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 34,649 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 849 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 52,575 பாயிண்ட்ஸாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 3,366 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 3,186 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. எந்த ரேஞ்சுக்கு எஃப்ஐஎஸ் விற்கிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் டிஎஸ் வந்து மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஎஸ் வந்து பை பண்ணுறாங்க. இதுதான் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் நடக்குது. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, ப்ரோ இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் மொக்க ரிசல்ட்ஸ் இல்லை. ஸோ ஐடிசி 100 குவான்டிட்டி, டிசிஎஸ் 10 குவான்டிட்டி, இன்ஃபோசிஸ் 25 குவான்டிட்டி, விப்ரோ 50, ரெட்டிஸ் 50 குவான்டிட்டி, ஜைடஸ் 50 குவான்டிட்டி, நாட்கோ 50 குவான்டிட்டி, ஐடிஎஃப்சி, கோட்டக், இது கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், பீச் இன்வெட், முத்தூட் ஃபினான்ஸ், மனோபுரம் ஃபினான்ஸ். இதில் முத்தூட் ஃபினான்ஸ், மனோபுரம் ஃபினான்ஸ் ரெண்டுமே நல்ல கம்பெனி தான். பட் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பீஸ் இன்வெட் நான் அவாய்ட் தான் பண்ணுவேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது வந்து என்னடா என் பொறுமையை எவ்வளோ சோதிக்கிறீ அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த ரேஞ்சில் அதோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஏன்னா யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை. ஸோ அது வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் பொறுமையாக இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மிச்சபடி எல்லா ஸ்டாக்குமே ஓகே தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 62, 60 அந்த ரேஞ்சில் வரும்போது பார்த்துக்கோங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அது ஒரு 10 to 15% விழதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. மற்றபடி இதில் நீங்கள் சொல்லியிருக்கிறது எல்லா ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலி நல்லது தான். பட் சில ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அதில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,244 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் 23,129 கோடி. ஸோ நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் முக்கியம் இல்லை. ரெவன்யூ வந்து எஃப்எம்சி செக்மெண்ட்டில் 15,354 கோடி வந்திருக்குது. இது குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இரண்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிகரெட்லேருந்து வந்த ரெவன்யூ 9,554 கோடி. இதுவும் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இரண்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ரி பிஸ்னஸில் ரெவன்யூ 9,724 கோடி. ஸோ அக்ரி பிஸ்னஸில் ரெவன்யூ ரொம்பவே அக்ரஸிவாக க்ரோத் ஆகிருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 6,998 கோடி, முந்தின குவார்ட்டரில் 3,695 கோடி. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே க்ரோத் ஆயிருக்கு அக்ரி பிஸ்னஸ். பேப்பர் போர்ட்ஸில் வந்த ரெவன்யூ 2,117 கோடி. இது வந்து குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேப்பர் போர்டை தவிர்த்து அக்ரி பிஸ்னஸ், சிகரெட் பிஸ்னஸ், எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட் ஐடிசி வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக உங்களோட எஃப்எம்சிஜி கேட்டகரியில் ஸ்டாப்பிள்ஸ், பிஸ்கட், டெய்ரி, ப்ரீமியம், பர்சனல் வாஷ், ஹோம் கேர், அகர்பத்திஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்குது இந்த குவார்ட்டர்லன்னு சொல்கிறாங்க. சிகரெட்டோட நெட் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டுமே 7.7% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,752 கோடி மட்டும் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆனர் பேசிஸில் 27%, குவார்டர் பேசிஸில் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேப்பர் போர்டை தவிர்த்து மிச்ச எல்லா செக்மெண்ட்டுமே ரெவன்யூ வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் ஐடிசி போஸ்ட் பண்ணியிருக்கு. 416 ரூபாவில் இருக்குது. 1.5% பாசிட்டிவில் தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மண்டே வந்து ஐடிசி பாசிட்டிவில் தான் ரியாக்ஷன் கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இது இல்லாமல் அவங்க சொன்னது ரா மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அசட்ஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட், ஃபினான்ஸ் காஸ்ட்டு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட்ஸ் பரவாயில்ல. இந்த சிச்சுவேஷனில் ஓரளவு நார்மல் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எகெயின் ஒரு 410, 400 கீழே போகுது அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஐடிசியில். நெக்ஸ்ட் டாடா பவரோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,060 கோடி. ரெவன்யூ வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18,035 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சீக்வென்ஷியல் பேஸில் 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 3,930 கோடி, 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரினோவபிள் பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 531 கோடி, 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ரினோவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 94 மெகாவாட் வந்து கமிஷன் வந்திருக்கு. டோட்டல் ஆப்ரேஷனல் ரினோவபிள் கெப்பாசிட்டி 5.6 ஜிகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூஃப் டாப் சோலார் செக்மெண்ட் வந்து டோட்டல் இன்ஸ்டாலேஷன் 2 lakhs. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி இதில் 3.4 ஜிகாவாட்
ஜிகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக Q1 ஃபினான்ஷியல் 26ல் சோலார் ரூஃப் டாப் செக்மெண்ட்டில் வந்த ரெவன்யூ மட்டும் 823 கோடி இருந்திருக்கு. இவங்களோட சப்சிடரி டிபி சோலார் அது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டுமே 100 கோடி பண்ணியிருக்கு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ 1613 கோடி. 949 மெகாவாட் ஆஃப் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 904 மெகாவாட் ஆஃப் சோலார் செல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 440 கோடி வந்திருக்கு. 26% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒடிஷா டிஸ்காம்ஸ் அதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 105 crores 156% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் கிடச்சிருக்கு. இது போக சில பவர் எக்ஸ்சேஞ்சஸ் ஹைட்ரோலெட்டிக் பவர் ப்ராஜெக்ட் பூத்தானில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க 18 மெகாவாட். ஸோ டாடா பவரோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். பட் ஸ்டாக்ல இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியான அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. L&T வந்து ஒரு பிக் டிக்கெட் இபிசி கான்ட்ராக்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேல்யூ 2500 கோடியிலேருந்து 5000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு இபிசி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு L&Tக்கு. சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் புஷ்ஷுன்னு மேலே போச்சு. ரீசன் பார்க்கும்போது இவங்க ஜெலஸ்ட்ரா அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து 381 மெகாவாட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் சுஸ்லான் எனர்ஜி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.96 crore இருக்குது. 1.96 lakh crore இருக்குது இந்த ஜூலைன்னு சொல்கிறாங்க. JSW சிமெண்ட் வந்து IPO ஆகஸ்ட் 7 ஓப்பன் ஆகுது. ஸோ 4000 கோடி பார்த்தீங்கன்னா அந்த IPO வராங்க. ஸோ அந்த IPO வந்து ஓப்பனிங் டேட் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். அதை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த ரேஞ்சில் இருக்குது, நமக்கு எவ்வளோ லிஸ்டிங் கிடைக்கும்னு. ஸோ இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 2000 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 2000 கோடி, டோட்டலாட்டு 4000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ QIP மூலமாட்டு 50% வந்து QIPக்கு 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு 15%, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு 35% அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UPL இந்த பங்கு நான் எக்ஸிட் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்தின குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, இந்த குவார்ட்டரில் 88 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2262 கோடி பண்ணியிருக்காங்க. சீட்ஸு கார் ப்ரொடெக்ஷன் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் 88 கோடி நான் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது போக கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9216 கோடி. எபிட்டா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1303 கோடியாக இருக்குது. இந்தியன் ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்த் அமெரிக்கா ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாட்டின் அமெரிக்கா ரெவன்யூ வந்து 10% விழுந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது ஒரு 10% விழுந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் அவங்க கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. 6000 கோடியாட்டம் அவங்களோட கடனை குறைச்சிருக்கிறாங்க. 27,500 கோடியில் இருந்த கடனை இப்போ 6000 கோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. மேபி இதனால் கூட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் மார்க்கெட்டில் 660 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு. 6% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் அந்த ரேஞ்சில் தான் எக்ஸிட் பண்ணேன். இது UPL போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் அப்டேட் 88,045 மோட்டார் சைக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. 31% க்ரோத் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். இன்டர்நேஷனல் மார்க்கெட் மட்டுமே 11,791 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 6,057 யூனிட்ஸ், இப்போ 11,791 யூனிட்ஸ். கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் டபுள் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாட்டு பார்க்கும்போது 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் போஸ்ட் பண்ண சேல்ஸ் அப்டேட். ராயல் என்ஃபீல்டில் வந்து ஐகானிக் ஹிமாலயன் ஒடிசி அப்படிங்கிறத ஒன்று ஜூலை 15 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒன்றுனா இதோட ப்ரொடக்ஷன் இந்த ரேர் எர்த் மேக்னெட் ஷார்ட்டேஜ்னால அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. பஜாஜ் ஆட்டோவோட ஜூலை சேல்ஸ் 3% ஓவராலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,66,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது போக டொமஸ்டிக் சேல்ஸ், டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சேர்த்து 13% விழுந்திருக்கு. 1,83,143 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதே டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,82,857 யூனிட்ஸு. டூ வீலர் சேல்ஸ் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து 2,96,247 யூனிட்ஸாக இருக்குது. இது ஃப்ளாட்டாக இருக்குது. டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் வந்து 18% விழுந்திருக்கு. டூ வீலர் எக்ஸ்போர்ட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3% தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் MG மோட்டார்ஸ், இவங்களோட சேல்ஸ் 6,600 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அந்த ஜூலையில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸு. 46% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூலையில். M9 MPV இது ஒன்று கொண்டு வந்தாங்க. சைபர்ஸ்டர், இந்த ரெண்டு காருமே இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீ எப்படி சேல்ஸ் ஆகுன்னு தெரியல. ஏன்னா சைபர்ஸ்டர் வந்து ஒரு மாதிரி ரேஸ் கார் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த மாடல் காரு மேலே மாதிரி தூக்குற மாதிரி.
ஸோ இந்த மாடல்லாம் எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் மார்க்கெட் டாமினன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜி மோட்டார்ஸ். என்எஸ்சி வந்து 40 கோடி செட்டில்மெண்ட் வந்து செபி கூட பண்ணியிருக்கிறாங்க. சம் டேட்டா டிஸ்க்ளோசர் கேஸில் 40.35 crore வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க என்ஐசி செபிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட சேல் சொல்லியிருக்காங்க. 69,131 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 4% இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 6% இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. 60,953 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 28,956 யூனிட்ஸாக இருக்குது. 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 26,432 யூனிட்ஸ், 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரக் செக்மெண்ட்டில் 6,735 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்மீடியட் லைட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் 5,068 யூனிட்ஸ், 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசஞ்சர் கேரியர்ஸ் அதோட சேல் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் கார்கோ பிக்கப் செக்மெண்ட் வந்து மார்ஜினலி விழுந்திருக்கு, 3% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பர்சனல் வெஹிக்கிளில் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க சேல்ஸ் பண்ணது 186% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 654 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஜூலையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிவி சேல்ஸ் 11% விழுந்திருக்கு, 40,175 யூனிட்ஸ் விற்றுருக்கு. டொமஸ்டிக் பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் 12% விழுந்திருக்கு, 39,521 யூனிட்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 7,124 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 42% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 37,083 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது February 2022 கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக டோட்டல் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் 2,10,415 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது 6% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் May 2025 அந்த இதில் பார்க்கும்போது 70,187 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 யூனிட்ஸ் வந்து கம்மியாக தான் விற்றுருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ 4,56,350 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ வீலர் பிஸ்னஸ் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ஸ்கூட்டர் சேல்ஸ் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க ஹையஸ்ட் எவர் மந்த்லி எக்ஸ்போர்ட் 46% எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1,42,629 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டூ வீலர் எக்ஸ்போர்ட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. த்ரீ வீலர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈச்சர் மோட்டார்ஸோட ஜாயின்ட் வெஞ்சர் VECV வால்வோ கமர்ஷியல் அது வந்து பார்த்தீங்கன்னா 7.4% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் ட்ரக் டிமாண்ட் எக்ஸ்போர்ட் மட்டுமே 32.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில கார் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் கிடைக்கல. ஸோ அதை வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா 2 days நமக்கு லீவ் இருக்குது. இது போக வின்ஃபாஸ்டோட VF6 VF7 அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எப்படி டொமஸ்டிக் கார் கம்பெனிஸுக்கு மார்க்கெட்டில் அஃபெக்டாக க்ரியேட் பண்ணணும்னு தெரியல. 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் CM வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஒன்று. நெக்ஸ்ட்டு வால்வோ வந்து XC60 அப்படிங்கிற ஒரு காரை வந்து XC60 71.90 lakhக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும்னு தெரியல. பட் இது ஹை அண்ட் கார்ஸு ஆடி Porsche இந்த மாதிரி கார்ஸ் கூட தான் காம்படிட் பண்ணும். ஸோ இது வந்து லோ அண்ட் கார்ஸுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.